அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம காஸ்ட் அக்கவுண்டிங் 2 அதாவது அட்வான்ஸ்டு காஸ்ட் அக்கவுண்டிங் அப்படின்ற சாப்டர் கீழே இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்ப்போம். சாப்டர் 7 ஜாப் பேட்ச் அண்ட் கான்ட்ராக்ட் காஸ்டிங் இந்த சாப்டருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்க்கலாம். பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன், பேஜ் நம்பர் 7.73, எக்ஸசைஸ் நம்பர் 5. ஃபைண்ட் அவுட் த கொட்டேஷன் ஃபார் த ஜாப் நம்பர் 1001. அதாவது இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஜாபுக்கான கொட்டேஷன் வேல்யூ எவ்வளோ அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். இதில் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ஒரு 15,000 கொடுத்துருக்குறாங்க. ப்ராஃபிட் 20% அண்ட் சேல்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸு, ஆனால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து சேல்ஸோட வேல்யூலேருந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஆனால் சேல்ஸோட வேல்யூ கொஸ்டினில் கொடுக்கல. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆன்சர் பார்ப்போம். கால்குலேஷன் ஆஃப் கொட்டேஷன் ஃபார் தி ஜாப் நம்பர் 1001. காஸ்ட் ஆஃப் சேல்ஸை ஃபஸ்ட்டு நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். ஸோ பர்டிகுலர்ஸ் அண்ட் ருபீஸ் காலம் கிரியேட் பண்ணிவிட்டு காஸ்ட் ஆஃப் சேல்ஸை ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிப்போம். இந்த 15,000. காஸ்ட் ஆஃப் சேல்ஸில் நம்ம ப்ராஃபிட்டை ஆட் பண்ணணும். ஆனால் ப்ராஃபிட்டில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அமௌண்ட் கொடுக்கல, பர்சன்டேஜ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்கேஸ் கொஸ்டின் வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் சேல்ஸ் வேல்யூவில் கொடுத்துட்டு ஆனால் டேட்டா வந்து எடுக்க சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தோம்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் தான் நம்மக்கிட்ட இருக்குது, ஆனால் சேல்ஸ் வேல்யூ இல்லை அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிக்கணும். ப்ராஃபிட் ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் டிவைடட் பை 100 மைனஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பெருக்கல் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். இப்போ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எவ்வளோ இருக்குது? 15,000 இருக்குது. அதை நம்ம நியூமரேட்டரில் மென்ஷன் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் டினாமினேட்டரில் 100, ஜென்ரலாக நம்ம வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு 100 வந்து யூஸ் பண்ணிப்போம். 100 மைனஸ் 20, மைனஸ் 20ன்றது வந்து என்னது? ப்ராஃபிட் பர்சன்டேஜ். அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 20%, அப்போ மைனஸ் 20. திருப்பி நம்ம 20% கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ மல்டிப்ளை வித் 20. அப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணிப்போம். இப்போ இந்த 15,000 வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 100ல் வந்து 20 போயிடுச்சுன்னா 80. அப்போ 15,000 டிவைடட் பை 80 இன்ட்டு 20 நமக்கு வந்து 3,750 வந்து வரும். ஸோ இப்போ வந்திருக்கக்கூடிய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டோட வேல்யூ. அப்போ ப்ராஃபிட்டோட வேல்யூ வந்து 3,750 இருக்குது. காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் 15,000 ப்ளஸ் வந்து ப்ராஃபிட் வந்து 3,750. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சேல்ஸோட வேல்யூ வந்து வரும் 18,750. இதை வந்து சேல்ஸ் வேல்யூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் கொட்டேஷன் ஃபார் த ஜாப் அப்படின்ற நேம்லேயும் இதை வந்து எடுத்துப்போம். தட்ஸ் ஆல், அவ்வளவுதான்.